விவாதத்தில் வந்து ஆசைன்றதை விட ஒரு பேராசை வரும். ஆரம்பத்தில் எனக்கு சின்ன வயதில் வந்து திக்குவாய், எந்த விஷயத்தையும் சரியாக கதைக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நான் பார்க்க எல்லோரும் நல்லா கதைக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஸ்கூலில் சார் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு அந்த விட தெரியும், ஆனால் சொல்ல வருவேன், நான் சொல்ல இயலாது. அப்படி ஒரு நிலைமையிலான் இருந்தேன். அப்படி ஒரு நிலையில் இருந்து நான் என்னது நடக்க பேசிக்கொண்டு போவேன், கண்ணாடி பார்த்து பேசுவேன். இப்படி பேசி பேசி எனக்கு அந்த பேச்சில் முதலாவது ஆர்வம் வந்தது, பேசணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நான் தரம் 6 தான் யாழ்ப்பாணம் பத்திரிகை கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அப்போ எனக்கு தரம் 6 தமிழ் ஆசிரியர் இருந்தது திருமதி ஓம் சக்தி கசோதன். அவள் தான் விவாத மன்றத்தில் பொறுப்பாசிக்காமல் இருந்தவா. அப்போ தரம் 6 எனக்கு இந்த விவாதம் தொடர்பான ஆர்வம் வந்துட்டு, நான் முதல் தரம் விவாதம் செஞ்சது வந்து தரம் 9 கிளாஸ் லெவல்லாம் செஞ்சேன் நான். அது பிறகு தரம் 10 கொழும்பு சட்டப்பீடத்தால் நடாத்தப்படுற பாராளுமன்ற விவாதத்தில் முதல் முறையாக நான் விவாதம் செய்ய தொடங்கினான். அது பாராளுமன்ற விவாத முறைமை, பாராளுமன்றத்தில் எப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்குறது. நான் செஞ்ச முதலாவது விவாதம் பாராளுமன்ற விவாதம். அதோட எங்களுடைய ஸ்கூலையுமே வந்து நான் எங்களுடைய குடும்ப மண்ட ஒன்றுக்குள்ளே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் விவாதம் பண்ண ஒரு போட்டிக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள், எங்களுடைய பாடசாலையில் அவர்கள் தான் வந்து விவாத பயிற்சி பட்டறிய முதல்ல எங்கள் பாடசாலையில் சைஷ்ணவன் அண்ணாவை கூப்பிட்டு ஆரம்பித்து விவாதத்துக்கு வந்து என்னுடைய ஆர்வத்தை வந்து அங்கால் பக்கம் திசை திருப்பி விட்டதும் என்னுடைய ஆசிரியர்கள் தான். அவர்கள் வந்து நான் வந்து போட்டியில் வெற்றி பெற்றுட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூல் ஃபுல்லாகவே ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு அவசர பிரிவுலாம் இருப்பேன். இப்போ உடனே கூப்பிட்டா ஓடுற அந்த கேட்டகரி எதுவுமே பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறது கிடையாது, உடனே ஓட்டா போகிறது. அப்போ எனக்கு விவாதம் எப்படி நான் உள்ளே போனானேண்டா, ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு விவாதம் செய்கிறதுக்காக ஆட்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ கூப்பிடும்போது கூப்பிட்டது எல்லாமே உயர்தர பாடசாலை, எங்களோட உயர் அக்காக்கள், ஏஎல் அக்காக்களை தான் கூப்பிட்டது. அப்படி கூப்பிடேக்க அந்த வளமையாக 3 பேர் தான் செய்வாங்க. அதில் ஒரு ஆள் வந்து இல்லை. அப்போ யாராவது ஒரு ஆள் இதுக்காக போகணும். அப்போ அப்படி நடக்க போதுன்றதுக்காக உடனடியாக போய் சேர்ந்தது. அதுதான் என்னுடைய முதலாவது. இப்போது நான் கற்கின்ற பாடசாலையில் பிரதி அதிபராக இருக்கிறார் கிருஷ்ணகுமார் சார். அவர் வந்து எப்படி என்றால், அவர் காகம் வெள்ளி என்று கூட வாதாடுவார். அதை வாதாடுறது பார்க்குற எல்லாருக்கும் நியாயமாகவும் நகைச்சுவையாகவும் போகும். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த எங்களுடைய நேர்காணலில் வந்து நாங்கள் நிறைய சாதனையாளர்களை வந்து நேர்காணல் செஞ்சுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் கூட 3 சாதனையாளர்கள் வந்திருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. அதில் 3 பேர் வந்து இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார்கள். ஸோ அவங்க ஆறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போக தொடர்ச்சியாக தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போது நாங்கள் அந்த சாதனையாளர்கள் ஆறு அப்படின்னு சொல்லி முதல் பார்ப்போம். வணக்கம். ஆளுன்னு தொடங்குறது இப்போ நான். வணக்கம். சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். அங்கேருந்து வாரீங்க, பேர், ஸ்கூல் அப்படின்ற. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மைக்கேல் ஜெனுஷன். நான் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த தமிழ் விவாதிகள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக விவாதியாக இருக்கிறேன். இப்போ இன்னொரு மற்ற வாட்டை கொடுப்போம். நீங்களும் உங்களை பற்றின ஒரு அறிமுகம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிவாயினி பிரதீபன். நான் பெரத்தூர் மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கேட்கிறேன். நானும் அகில இலங்கை விவாதிகள் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். 3 பேர் வந்திருக்காங்க. அதில் அடுத்தா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கம். எனது பெயர் தரணிகா தவரூபரசன். நான் கிளிநொச்சியிலிருந்து வாரன். நான் வந்து கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் கல்வி கேட்கிறேன். இந்த விவாதம் சார்ந்தண்டா அகில இலங்கை தமிழ் விவாதிகள் கழகத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறேன். இப்போ விளங்கி இருக்கும் என்ன சாதனை படைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிறைய நாடுகளோட வந்து போட்டி போட்டு விவாத போட்டியில் மலேசியாவில் வந்து போட்டி போட்டு இப்போ நல்ல வெற்றி மகுடத்தை வந்து சூடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தான் வந்து இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யார் ஃபஸ்ட்டு கதைக்க போகிறீங்க? எப்படி இருந்தது? நிறைய நாடுகளோட இப்போ ஸ்கூலில் நடக்கிற விவாதம்ன்றதை தாண்டி ஒவ்வொரு இடத்துல விவாதம் நடக்கிறதுன்றது வேறு. இது வேறு நாடுகளோட விவாதம் புரிச்சுட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த நேரம்? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அந்த அனுபவத்தை சொல்லணுமெண்டா உண்மையாக மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்களோட இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் செய்கிற விவாதங்கள் வேறொரு கட்டமைப்பிலையும்
மலேசியாவின் விவாதங்கள் இன்னொரு கட்டமைப்பிலையும் இருந்தது. அந்த கட்டமைப்புக்கு நாங்கள் மாறி அந்த கட்டமைப்போடு அடாப்ட் ஆகி அதில் அந்த விவாதத்தை புரியுதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் எங்கள் அணிக்கு இருந்த ஒற்றுமை அந்த சவாலை நாங்கள் முறியடிக்கிறதுக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வட மலேசியா பல்கலைக்கழகத்தால் நடத்திய சம்பந்தன் பைந்தமிழ் சுடர் 5.0 என்ற விவாதத்தில் பங்கு பெற்றினாங்க. அதில் வந்து மலேசிய நாட்டிட 8 பல்கலைக்கழக அணிகளும் இலங்கையிலிருந்து ஒரு அணியும் நாங்கள் போனாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருந்து 2 அணிகள் பங்கு பெற்றினது. அதில் நாங்கள் வெற்றி வாக சூடிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வட மலேசிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் வந்து எங்களோட அணிக்கு தலைமை தாங்கியவர் கொழும்பு ராயல் கல்லூரியினுடைய விவாதத்தினுடைய தலைவர் ஹரிஷ் ஜே ரூபன். அதே போல் நான் மைக்கேல் ஜெனுஷன் இதில் பங்கு பெற்றினான். அதே போல் இங்கே இருக்கிற சிவாஜினி, அதே மாதிரி திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்கிற லக்ஷ்மிதா என்பவரும் 4 பேரும் இந்த விவாதத்தில் பங்கு பெற்றினாங்க. 4 பேர் தான். 4 பேர் பங்கு பெற்றினாங்க. பயமா இல்லையா? பதட்டம் இல்லாமல் கழிச்சிங்களா? வேறு நாடோட போய் நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கலே? அந்த பதட்டம் வந்து எங்களுக்கு அங்கே இருக்கல. ஏன்னா இங்கே நிறைய விவாதங்களில் நாங்கள் பங்கு பெற்றி அதிலிருந்து சிறந்தவர்கள் என்ற ரீதியில் தான் எங்களை தமிழ் விவாதிகள் சங்கத்தால் இந்த தேசிய அணிக்கு தெரிவு செஞ்சவங்க. அப்போ அந்த பதட்டம் எங்களுக்கு இருக்கல. ஆனால் புதிய நாடு என்னொன்று நாங்கள் புதிய முகங்கள் எல்லாரோடையும் கதைக்கிறன்றது. ஆனால் எங்களுக்கு இருந்த அணிக்கு இருந்த அந்த ஒற்றுமை வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஊக்கத்தையும் தந்தது. ஆனபடியாக நாங்கள் பயப்படையிலைங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மனநிலை எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அங்கே கிடைத்த அனுபவம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் முதலாக வெளிநாடு சென்ற நாடு மலேசியா. அது வந்து வாய்ப்பு அமைத்து தந்தது அகில இலங்கை விவாதிகள் கழகமும் என்னுடைய பாடசாலையான ஜாமியதரிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையும். அங்கே இருக்கின்ற மக்களோடு பழகும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுடைய கலாச்சாரங்களை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இடத்துல இருக்கிற இலங்கையில் இருந்த சிறந்த விவாதிகளோடு வந்து எங்களால் வந்து தொடர்பு பட்டு ஒரு குழுவாக வந்து எங்களால் இணைந்து செயற்படக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய அணி வந்து ஒவ்வொரு கட்டங்கள்லையும் வெற்றி பெற்று அடுத்த கட்டம் செல்லும்போது அது எங்களால் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், அது எங்களுடைய தமிழர்களுக்கு வந்து ஒரு சிறந்ததொரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் சென்ற நாங்கள் அது எங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல் ஏனைய தமிழர்களுக்கும் விவாதம் சேர்ந்தோ சரி தமிழ் சேர்ந்தோ சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்போ இவா 2 வீட்டைங்களாச்சு இவங்கள்ட மைண்ட் செட் எப்படி இருந்தால் நாங்கள் கேட்க தானே வேணும். எப்படி இருந்த உங்களோட மனநிலை? எனக்கு வந்து போட்டி என்றெல்லாம் கிடையாது. இவங்க போனது தான் மெயின் போட்டி. நான் போனது வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு பட்டிமன்றத்துக்கு தான். அங்கே வந்து மலேசியாவில் மலாயா யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஒரு விவாதம். அங்கே அதாவது வந்து சொற்போர் என்று சொல்லுவாங்க. அங்கே தண்டாயுதம் சொற்போர். அங்கே நடைபெற்ற அந்த சொற்போரில் சிறந்த விவாதிகளோடு எங்களோட ஒரு நட்பு ரீதியான பட்டிமன்றம். ஆக மொத்தத்தில் எனக்கு அந்த பயமோ அதெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் செய்ய போகிறோம். அதால் அந்த பயங்கள் இருக்கையில் அனுபவம் என்று சொன்னாலும் அதே தான். எனக்கு இந்த தமிழ் விவாதிகள் கழகத்தில் இணைஞ்சதே ஒரு புதிய அனுபவம் தான். அவர்கள் கொழும்பு, அவர்கள் எனக்கு நான் கிளிநொச்சியில் இருக்கேன், எனக்கு அவங்க வாய்ப்பு தந்ததே முதலாவது ஒரு அனுபவம் தான். அவர்களோட போகிறதே முதலாவது பெரிய அனுபவம். அங்கே போனால் பிறகு எப்படின்னா நான் சொன்னேன் தானே போட்டி இல்லை. அப்போ அங்கே இருந்தாக்கள் எல்லாருமே அவங்களோட தமிழாக இருக்கட்டும், அவங்களோட பண்பு ரீதியான மற்ற செயற்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்துமே வித்தியாசமாகவும் நல்லா இருந்தது. போட்டி ரீதியாக எல்லாம் பார்க்கல, ஃப்ரெண்ட்லி டிபேட் தானே. ஸோ நாங்கள் என்ன கதைக்க போகிறோம், இப்படி கதைக்க போகிறோம்ன்றதை முதலே எல்லாம் கதைச்சு பங்கு பெற்றினோம். என்னோட சேர்ந்து 2 வந்திருந்தாங்க. அவர் வந்து யுகப்பிரியன், சென்ட் தோமஸ் காலேஜ் கொழும்பு. மற்றவா வந்து ஸ்ரீ அக்ஷயா, அவள் வந்து ரிங்கோமலியில் இருக்கா. ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி, அவவும் வந்திருந்தா. இதில் வந்து யுகப்பிரியன் தலைவராக செய்திருந்தார். எங்களோட 3 பேர்த்திலையும் அவர்கிட்ட ஸ்பீச்சை வந்து அவங்க அங்கே பெருசாக பார்த்தாங்க, நல்லா செய்திருந்தார் யுகப்பிரியன். எங்களுக்கும் அங்கே நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. நாங்கள் போய் ஒரு ஃப்ரெண்ட்லி டிபேட் அவங்க ஓமென்று சொல்லி எங்களுக்கும் அதில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே அவையில் பழம ரீதியாக அங்கேருந்து செய்கிற ஒரு டிபேட்டில் எங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. மிக மகிழ்ச்சி. அதுக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழ் விவாதிகள் கழகத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
இப்போ இந்த நேரத்தில் உங்களோட பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் எல்லாரும் சொல்லியே ஆகணும் இல்லையா? அவங்களோட அம்மா அப்பாங்கண்ட சப்போர்ட் எல்லாமே இப்படி இருந்தது? நிச்சயமா யார் என்ன சொன்னாலும் முதலாவது அனுமதி அங்கே இருந்து தானே வரணும். என்ன எழுபட்டாலும் மலேசியா போகிறதாக இருக்கட்டும், இங்கே இருந்து தொடக்கத்தில் இருந்து என்னோட முதலாவது அனுமதி வழங்கினதுல இருந்து அங்கே போய் கொண்டே விட்டதுல இருந்து தனி ஒரு கேளாக போகிறேன் பெண்கள் என்ன சொன்னாலே அப்படி இருக்கேக்க என்னை நம்பி எனக்கு ஓகே பயப்படாமல் போயிட்டு வான்னு சொன்னதே அம்மாவும் அப்பாவும் தான். இப்போ அந்த வகையில் வாய்ப்பு தந்தவர்களை விட மிக முக்கியமானவர்கள் என்னோட பெற்றோர்கள் தான். அவர்களுக்கும் நான் நன்றிப்பட்டிருக்கேன். உங்களோட எல்லாத்தையும் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? எனக்கு என்னோட அம்மா அப்பா பற்றி சொல்லணுமெண்டா ஆரம்பத்திலிருந்தே எனக்கு மிக உறுதுணையாக இருந்தது. நான் என்ன ஒரு படி எடுத்து வைக்க போனாலும் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு தூண்டுதலாக இருந்தது வந்து என்னுடைய அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவை தாண்டி என்னுடைய அம்மம்மாவாக இருக்கலாம் அல்லது என்னுடைய அண்ணாக்களாக இருக்கலாம், எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்தவைகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாடசாலையும் என்னுடைய குடும்பம் தான். நாங்கள் எங்களோட ஸ்கூலை பற்றி சொல்லிக்கே பெட்ரிஷியன் ஃபேமிலின்னு தான் சொல்லுவோம். இப்போ அதில் இருக்கிற அதிபர், உப அதிபர், அருட்தந்தையர்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள் எல்லாரும், அதே போல் என்னோடய நண்பர்கள் கூட எல்லாரும் எனக்கு நல்ல உறுதுணையாக இருந்தவைகள். நான் இந்த விவாதத்தில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன்னா என்ன முதல் இனங்கண்டு கொண்டது என்னுடைய பாடசாலை ஆசிரியர் தான், திருமதி ஓம் சக்தி ஜசோதரன். ஆகவே என்னுடைய பெற்றோர் அதே மாதிரி என்னுடைய உறவுகள், பாடசாலை, முக்கியமாக என்னுடைய ஆசிரியர், இவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நான் வந்து தமிழில் வந்து ஒரு ஆர்வம் கொண்டு விவாதமாக இருக்கலாம் சரி, பேச்சு, கட்டுரை, கவிதை எல்லாமே வந்து எழுதுறதோ இருக்கலாம் சரி, ஏதாவது ஒரு போட்டிக்கு போகிறதா இருக்கலாம் சரி, எல்லாத்துக்குமே வந்து என் அம்மா தான் எனக்கு முதல் குரு. எல்லாத்துக்குமே நான் அம்மாட்டேருந்து தான் கற்றுக்கொண்டேன். நான் அம்மாவை விட்டு தனியாக ஒரு இடமுமே போனதில்லை. இங்கே கூட அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தவா. ஆனால் முதல் தரமா வந்து மலேசியாவுக்கு நான் தனியாக போகிறேன்னு சொல்லும்போது நானே கொஞ்சம் பயந்தேன். பார்க்க தெரியுது அம்மா விட்டுட்டு போகாத பிள்ளைன்னு. அப்போ அம்மா வந்து எனக்கு வந்து ஓகே நீங்கள் போவீங்கன்னு சொல்லி என்னை கொழும்பு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே நான் மலேசியா போனதுக்கப்புறமும் என்னோட எவ்வளோ நாள் நின்றது? ஒரு கிழமை ஒரு கிழமை நின்றது. என்னோட ஒரு மணித்தியாலத்துக்கு இருக்க ஃபோன் எடுத்து கதைப்பேன். அதனால் எனக்கு அம்மாண்ட சைட்லேருந்து பெரிய சப்போர்ட்டி கிடைச்சது. நான் வந்து சில வழியில் நாங்கள் தோற்றுடுவோம்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கூட இல்லை இதை நீங்கள் செய்வீங்க, வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தர்றது என் அம்மா தான். அடுத்ததாக சொல்லணுமெண்டா என் அம்மாவும் என் தம்பியும். நான் வந்து அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கேன்னு சின்ன சின்ன வெற்றிகள் பெற்று வந்தால் கூட அதை என்னை ஊக்குவிக்கிறதுக்கு சின்ன சின்ன பரிசுகள், அன்பளிப்புகளை வழங்கி கௌரவிப்பினம். அது மட்டும் இல்லை, அவையால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று வாழ்த்து செய்தி வந்து எனக்கு எப்பயாவது சொல்லுவினம். என் தம்பிக்கு வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு செய்தி கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம். அதை மாதிரி தான் அம்மாக்கும். அதோட இந்த எங்களுடைய ஸ்கூலையுமே வந்து நான் எங்களுடைய குடும்ப மண்டபத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் விவாதம் பண்ண ஒரு போட்டிக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள், எங்களுடைய பாடசாலையில் அவர்கள் தான் வந்து விவாத பயிற்சி பட்டறிய முதல்ல எங்களோட பாடசாலையில் சைஷ்ணவன் அண்ணாவை கூப்பிட்டு ஆரம்பித்து விவாதத்துக்கு வந்து என்னுடைய ஆர்வத்தை வந்து அங்கால் பக்கம் திசை திருப்பி விட்டதும் என்னுடைய ஆசிரியர்கள் தான். அவர்கள் வந்து நான் வந்து போட்டியில் வெற்றி பெற்றுட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூல் ஃபுல்லாகவே ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. நான் போன உடனே அனைவரும் வாழ்த்தினவ. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் வந்து அவர்களுடைய ஊக்கமும் அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய வழிகாட்டலுமே வந்து அதிகமாக இருக்குது. என்னுடைய பாடசாலை அதிபர் நான் வெற்றி பெற்றுட்டேன்னு தெரிஞ்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை பாராட்டி கொண்டே தான் இருக்கிறவா. அதே மாதிரி என்னுடைய வகுப்பாசிரியரை பற்றியும் நான் சொல்லணும். அவள் வந்து என்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் தன்னுடைய சொந்த மகளுடைய வெற்றி எப்படி இருக்குமோ அப்படித்தான் பார்க்குறவா. நான் ஒவ்வொரு போட்டிக்கு போகிறேன்னு தெரிஞ்ச உடனேயும் ஃபோன் பண்ணி ப்ளஸ் பண்ணி எல்லாம் விடுவா. ஸோ என்னுடைய குடும்ப சைட்டாக இருக்கலாம் சரி, என்னுடைய பாடசாலை பக்கத்தில் இருந்தும் சரி, எனக்கு வந்து நல்லதொரு ஊக்கமும் ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சது. அதான் வந்து நான் இவ்வளோ பெரிய ஒரு நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஓகே, தம்பி சொல்லுங்கள். பெரிய அந்த ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ நாடுகளோட அப்படி போய் நிற்க ஒருவேளை தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படி ஏதாவது வந்தது? தோல்வி பயம் எங்களுக்கு இங்கே நாங்கள் நிறைய அடிபட்டு தோல்வி பயம் என்ன உண்டு இல்லாத கட்டத்தில் அங்கே போனாங்க. ஏன்டா எங்களோட வந்தாக்கள் எல்லோரும் கூடுதலாக நாங்கள் 4 பேரும் ஒவ்வொரு பாடசாலையை தலைமை தாங்கினாக்கள். ஹரிஷ் ராயல் காலேஜில் விவாத தலைவர்,
நான் யாழ்ப்பாணம் மொழி பத்திரிகைகளுடைய விவாத தலைவர். அதே போல் லக்ஷ்மிதா, ட்ரிங்கோ, ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர்களுடைய தலைவர். அதே மாதிரி சிவாஜினி பரத்துறை மெத்தடிஸ்ட் பெண்கள் பாடசாலையுடைய தலைவர். ஆகவே இங்கேயே நாங்கள் நிறைய போட்டிகள் பங்கு பெற்றி கிட்டத்தட்ட நானே 75க்கு மேலே விவாதம் செய்திருக்கேன். ஹரீஷ் 100க்கு மேலே விவாதம் செய்திருக்கார். அதே மாதிரி லக்ஷ்மிதா, சிவாஜினி இவர்களும் நிறைய அனுபவம் கொண்டார்கள். இவ்வளோ சின்ன வயசு தான், எல்லாருக்குமே சின்ன வயசு தான். சரியா 75 100க்கு மேலே விவாதம் செஞ்சேன்னு சொல்கிறீங்க. இதோட துறை, இதில் உங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து ஆர்வம் வந்தது? இந்த துறையில் எத்தனை வயசுலேருந்து ஆர்வம் வந்தது? ஏன்னா 75 100 விவாதம் செஞ்சோன்னு சொல்கிறீங்க. இப்போவே சின்னாக்கள் தான் எல்லாருமே. அப்போ எப்படி? எனக்கு ஆர்வம் பெற காரணம் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் எனக்கு சின்ன வயதில் வந்து திக்குவாய், எந்த விஷயத்தையும் சரியாக கதைக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நான் பார்க்க எல்லோரும் நல்லா கதைக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஸ்கூலில் சார் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு அந்த விட தெரியும், ஆனால் சொல்ல வருவேன், நான் சொல்ல இல்லாது. அப்படி ஒரு நிலைமையிலான் இருந்தேன். அப்படி ஒரு நிலையிலிருந்து நான் என்னது நடக்க பேசிக்கொண்டு போவேன், கண்ணாடி பார்த்து பேசுவேன். இப்படி பேசி பேசி எனக்கு அந்த பேச்சில் முதலாவது ஆர்வம் வந்தது, பேசணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நான் தரம் 6ல் தான் யாழ்ப்பாணம் பத்திரிகைகளில் போய் சேர்ந்தேன் நான். அப்போ எனக்கு தரம் 6ல் தமிழ் ஆசிரியர் இருந்தது திருமதி ஓம் சக்தி ஜசோதன். அவள் தான் விவாத மன்றத்தில் பொறுப்பாசிரியாக இருந்தவா. அப்போ தரம் 6லேயே எனக்கு இந்த விவாதம் தொடர்பான ஆர்வம் வந்துட்டு, நான் முதல் தரம் விவாதம் செஞ்சது வந்து தரம் 9ல் கிளாஸ் லெவல்லாம் செஞ்சேன் நான். அது பிறகு தரம் 10ல் கொழும்பு சட்டப்பீடத்தால் நடாத்தப்படுற பாராளுமன்ற விவாதத்தில் முதல் முறையாக நான் விவாதம் செய்ய தொடங்கினான். அது பாராளுமன்ற விவாத முறைமை, பாராளுமன்றத்தில் எப்படி கைப்பாங்களோ அப்படி கைக்கிற ஒரு முறை. நான் செஞ்ச முதலாவது விவாதம் பாராளுமன்ற விவாதம். இப்போ தரம் 10ல் விவாதம் செய்ய தொடங்கி இப்போ மட்டும் விவாதம் செஞ்சு கொண்டிருக்கேன். அதே மாதிரி ஹெரிஷாக்கள் எல்லாம் தரம் 8 9லே போட்டிகளுக்கு போய் ஒழிக்கிட்டாங்க. இப்போ கொழும்போட ஒப்படைக்க யாழ்ப்பாணத்தில் வந்து விவாத போட்டி தொடர்கள் நடக்கிறது குறைவு. கொழும்பில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே 20-25 போட்டி தொடர்கள் கிட்ட நடக்கும். இங்கே அது குறைவு. அங்கே பாடசாலை மட்டத்திலையும் அவங்க தேசிய ரீதியாக நடத்துகிற விவாதங்கள் இருக்குது, இங்கே அப்படி குறைவாக இருக்குது. ஆனபடியாக எங்களுக்கு இங்கேயே அந்த பயம் போனபடியாக அங்கே அந்த மேடையில் போய் நிற்க எங்களுக்கு பயம் பெருசாக தெரியலை. ஏன்னா நாங்கள் இங்கே இறுதிப் போட்டிகள் செய்யக்கையும் அவைக்கு முன்னுக்கு தான் செய்கிறோம். நாங்கள் அவைக்கு முன்னுக்கு செய்யக்க அங்கே கிட்டத்தட்ட 100-150 பேர் கிட்ட இருப்பாங்க. அப்போ அந்த பயம் எங்களுக்கு இருக்கல. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ இருந்த ஆசை வந்தது? எனக்கு இதில் ஆசைன்றதை விட, நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு அவசர பிரிவுலாம் இருப்பேன். இப்போ உடனே கூப்பிட்டா ஓடுற அந்த கேட்டகரி, எதுவுமே பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறது கிடையாது, உடனே ஓட்டா போகிறது. அப்போ எனக்கு விவாதம் எப்படி நான் உள்ளே போனானேண்டா, ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு விவாதம் செய்கிறதுக்காக அக்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டது எல்லாமே உயர்தர பாடசாலை, எங்களோட உயர் அக்காக்கள், ஏஎல் அக்காக்களை தான் கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடேக்க அந்த வளமையாக 3 பேர் தானே செய்வாங்க, அதில் ஒரு ஆள் வந்து இல்லை. அப்போ யாராவது ஒரு ஆள் டீம் இதுக்காக போகணும். அப்படி நடக்க போதுன்றதுக்காக உடனடியாக போய் சேர்ந்தது. அதுதான் என்னுடைய முதலாவது. ஆனால் அதுவும் நான் சேர்ந்த காலமோ என்னவோ அந்த டிபேட் பிறகு அந்த தொலைக்காட்சியில் நடக்கல. அது பிறகு அடுத்த நேரம் தான் நடந்தது. அப்போ அதை தயார்படுத்தினதை விடக்கூடாதுன்றதுக்காக செய்த அந்த தலைப்பிலேயே வாணி விழா வந்தது. அப்போ அதன் போது செய்தது தான் எனக்கு பிறகு விவாதத்தை சார்ந்து ஆர்வம் வந்ததோ அல்லது அதை எப்படி போனான்டா, நான் 2 பாடசாலை, நான் ஓயல் வரைக்கும் திருவையாறு மகா வித்தியாலயத்திலும், இப்போ உயர்தரம் வந்து கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திலும் கல்வி கற்கிறேன். அப்போ எனக்கு திருவையாறில் வரலாறு பாட ஆசிரியராக இருந்த, இப்போது நான் கற்கின்ற பாடசாலையில் பிரதி அதிபராக இருக்கிறார் கிருஷ்ணகுமார் சார். அவர் வந்து எப்படி என்றால், அவர் காகம் வெள்ளி என்று கூட வாதாடுவார். அதை வாதாடுறது பார்க்குற எல்லாருக்கும் நியாயமாகவும் நகைச்சுவையாகவும் போகும். அப்போ அவருடைய வாதத்தில் அந்த நகைச்சுவையாக எதையும் சொல்கிற ஒரு பாங்கு இருக்கும். அப்போ எனக்கு விவாதம் சார்ந்த குருவாக இருக்கட்டும், இப்போ ஒரு மேடையில் போயோ அல்லது எங்கேயாவது போய் கதைக்கோணும் என்ற ஆர்வம் அவரை பார்த்து தான் வந்தது. அண்ணாக்களோ அக்காக்களோ கிடையாது, நான் சொன்னதானே இடைக்க போன ஆள் தான். அப்போ எனக்கு குரு மற்றது இப்படித்தான் கதைக்கோணும். இந்த மலேசியாவுக்கு போனது கூட தமிழ் விவாதிகள் கழகத்தில் இருந்த அண்ணாக்கள் எனக்கு எவ்வளவு கைட்
கைட் பண்ணாங்களோ அதே அளவு என்னோட அந்த சேரும் இப்படித்தான் போகணும், அங்கே போனால் இப்படி கதைக்கணுமென்று சொல்லி தந்தது அவர் தான். அப்போ நான் விவாதத்துக்குள்ளே எதேர்ச்சியாக வந்து இப்போ அதில் ஏதாவது பெருசாக செய்யணும், எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைக்கணும் என்ற ஆசையில் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அவட்ட விடுவோம். உங்களுக்கு எப்போலேருந்து இதில் இந்த துறையில் ஆர்வம் வந்தது? எங்களுடைய ஸ்கூலில் முதலாவதாக 200வது ஆண்டு விழாவுக்கு வந்து நிறைவு விழாவுக்கு ஒரு விவாத போட்டி உண்டு ஸ்கூலால் அகில இலங்கை ரீதியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவ. அப்போ அதில் அக்கா மாதிரி தான் செய்தவ. நாங்கள் வந்து அவையோட எதிர்த்து கதைக்கிற ஒரு எதிரணியினராக இருந்த நாங்கள். அப்போக்க வந்து நான் இந்த விவாத துறைக்குள்ள வர்ற காரணமான சாந்தி டீச்சர் தான் அதுக்கும் வந்து தலைமையாக இருந்து எங்களுடைய விவாதத்தை வந்து ஒழுங்கமைத்து இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது எங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்தது அவள் தான். அப்படி செய்யும்போது அக்கா மேரோட வெட்டி கதைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய அணியினருக்கே பிடிக்கும். அப்போ சாந்தி டீச்சர் நீங்கள் நல்லா வெட்டி கதைக்கிறீங்க, நல்லா கதைக்கிறீங்களன்னு சொல்லி எனக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தினவா. அதுக்கு பிறகு எங்களால் அந்த விவாதத்தில் அக்கா மேரால் ஒரு சில கட்டங்கள் வின் பண்ண முடிஞ்சது. அங்கால வேறு ஸ்கூல் தான் வின் பண்ணது. அதுக்கு பிறகு எங்களால் விவாதத்தை வந்து தொடர இல்லாமல் போயிட்டு அதுக்கு கொஞ்சம் வருடங்கள் கழித்து எங்களுடைய சாந்தி டீச்சர் திரும்பவும் சைஷ்ணவன் அண்ணா, அதாவது அகில இலங்கை விவாதிகள் கழகத்தின் தலைவரை அழைத்து எங்கள் பாடசாலையில் ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடாத்தினவா. அந்த பயிற்சி பட்டறையில் வந்து கலந்து கொண்ட பிறகு தான் எனக்கு விவாதத்தை பற்றின ஒரு பூரணமான ஒரு அறிவு கிடைச்சது. அதுக்கு பிறகு அந்த அண்ணா கதைக்கிற விதங்கள், அந்த அண்ணா இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, விவாதம் செய்கிறதால என்னென்ன நன்மை இருக்குன்னு சொன்ன பிறகு ஒரு விவாதத்தில் ஒரு இனி இல்லையன்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு, ஓகே நாங்களும் விவாதம் செய்து பார்த்தா என்ன, ஒரு போட்டி ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு அவர் இருந்த ஒரு ஆர்வத்தை வந்து சிறுவர் பாதுகாப்பு சபையால் வந்து எங்கள் பாடசாலையில் வந்து அதுக்கு பொறுப்பான ஆசிரியர் கல்யாணி கணேசமூர்த்தி ஆசிரியர், அவள் வந்து விவாதத்தை வந்து எங்கள் ஸ்கூலில் செய்யுங்கோ, எங்கள் ஸ்கூலில் விவாதங்கள் நடக்கணும்னு சொல்லி அவண்ட தூண்டுதலாலையும் சாந்தி டீச்சருண்ட வழிகாட்டுதலாலையும் சாந்தி டீச்சர் தலைமை வகிக்க நாங்கள் வந்து விவாதம் செய்த நாங்கள். அப்போ அந்த விவாதத்துக்கு வந்து எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கதைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் கைதட்டி எங்களுக்கு ஊக்கப்படுத்தினவை. அப்போ அந்த ஊக்கம் வந்து எங்களுக்கு வந்து சொல்ல முடியாத அளவு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலிங்கையும் தந்தது. அதுக்கு பிறகு நான் போன தமிழ் தின போட்டியில் இருக்கிற விவாதம் தான் வந்து என்னுடைய விவாதத்தின் மேல் இருக்கிற ஆர்வத்தை மேலும் வளர்த்து விட்டது. அதுக்கு பிறகு அகில இலங்கை விவாதிகள் கழகத்தில் இணைஞ்ச பிறகு இலங்கையில் இருக்கிற சிறந்த விவாதிகளோட வந்து விவாதம் செய்யலாம். அங்கே இருக்கிற அனைத்து கழக உறுப்பினர்களுமே வந்து சிறந்த விவாதிகள். அவர்களோடு வந்து விவாதம் செய்யும்போது, அவர்களோடு இணைந்து பயணிக்கும் போது விவாதத்தில் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து மென்மேலும் கூடிக்கொண்டே தான் சென்றது. ஸோ அந்த விவாதத்தின் மேல் இருக்கிற அந்த ஆர்வம் தான் என்ன இன்றைய வரைக்கும் விவாதத்துறைக்குள்ளேயே வச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பயிற்றுவிப்பாளர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பயிற்றுவிப்பாளர்னு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க தானே? பாடசாலையை பொறுத்தவரையில் எனக்கு பயிற்றுவிப்பாளர் என்று சொல்கிறத விட என் உறவுகள் என்ன சொல்லலாம் அவையில் என்ன எல்லோரும் அண்ணாமர்கிட்ட இருந்தால் நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன். அதாவது எனக்கு முதல் விவாதம் செஞ்ச அண்ணாமர். உதாரணமாக நான் ஆரம்பத்தில் விவாதத்துக்கு நுழையக்க எங்களுடைய விவாத தலைவராக இருந்தது வந்து டெஸ்னோ அண்ணா. இப்போ கொழும்பு சட்டப்பீடத்தில் 2ஆம் ஆண்டில் கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கார். அவர் விவாதம் செஞ்சால் நான் முதல் தரம் நான் மெச்சியிருக்கேன் அவருடைய விவாதத்தை. அப்போ அவர் சிறந்த விவாதியாக இருந்தவர். அதுக்கு பிறகு வந்த எல்லா அண்ணாமரும் உதாரணமாக ஜெனுஷன் அண்ணாவாக இருக்கலாம், எல்லோரும் வந்து விவாதத்தில் எனக்கு அவங்க ஊக்குவிப்பாளராக இருந்தாங்க. அதே மாதிரி எங்களோட பொறுப்பாசிரியர் ஓம் சக்தி ஜசோமிஸ் கூட எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவா. அவாட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் அஞ்சோணும். உதாரணமாக ஒரு விவாதத்தில் எப்படி இருக்கணும், என்னத்தை கதைக்கணும், என்னத்தை கதையக்கூடாதுன்றது வந்து அவாட்டே தான் நான் கற்றுக்கொண்டேன். இப்போ விவாதத்தை பொறுத்தவரை எல்லா விஷயமும் கதைக்கலாது. அப்போ அதில் என்னத்தை கதைக்கணும், அவைக்கு என்ன தேவை, அப்படியான விஷயங்களை வந்து அவாட்டை தான் பெற்றுக்கொண்டான். ஆக ஓம் சக்தி மிஸ்ஸும் அண்ணாமரம் தான் என்னோட பயிற்றுவிப்பாளர்கள். அதை தாண்டி என்னுடைய சுய முயற்சி கூட இவ்வளோ நிலைக்கும் மாறத்துக்கு காரணமாக இருந்தது. நான் தமிழ்வாதி கழகத்துக்கு வந்த பிறகு கூட தமிழ்வாதி கழகத்துக்கு இருக்கிற நிறைய பேர், உதாரணமாக சைஷ்ணவ அண்ணாவாக இருக்கலாம், அதே மாதிரி சதுர்ஷனன் அண்ணா, திவ்யன் அண்ணா, இப்படி நிறைய பேர் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு வழங்கினாங்க. தமிழ்வாதிகள் காலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு நிறைய உதவிகளை வழங்கியிருக்கிறாங்க விவாதம் சார்ந்து. இந்த வெற்றி மகுடத்தை சூடிட்டு வந்த பிறகு
எப்படி இருந்தது உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுக்கள்? பாராட்டுக்கள் ஸ்கூல்ல சரி வீட்டில் சரி அப்படி சொந்தக்காரங்க பாராட்டிட்டு போய் தானே இவ்வளோ அங்கே போயிட்டு வின் பண்ணிட்டு வரேன்டா சும்மா அப்படி அப்பேக்குள்ள உங்களுக்கு எப்படியான பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சு? பாராட்டுகள் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா சர்வதேச ரீதியில் சென்று நாங்கள் முதலிடம் பெற்று வாரதுன்றது வந்து மிகவும் ஒரு பெரிய சாதனை. அதுவும் தமிழ் விவாதிகள் கழகத்தால் ஒரு தேசிய அணி தெரிவு செய்யப்பட்டது இது முதல் வருஷம். இதான் நாங்கள் தான் முதலாவது அணியாக சென்ற முதலாவது வருஷத்துலேயே முதலிடம் பெற்று திரும்பிய அணி எங்களோட அணி. அதுவும் நாங்கள் பங்கு பெற்ற நாங்கள் 4 பேரும் பாடசாலை மாணவர்கள். அங்கே எங்களுக்கு எதிரணியில் பங்கு பெற்ற இணைய நாடுகள் எல்லாரும் கிட்டத்தட்ட பல்கலைக்கழக மாணவர்கள், யூனிவர்சிட்டி முடிச்சாக்கள். எங்களோட இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற சிங்கப்பூர் அணியின் தலைவி வானதி அக்கான்னு ஒரு அனுபவம் வாய்ந்த பேச்சாளர். அவருக்கு கிட்டத்தட்ட 30 வயதுக்கு மேலே ஆகுது. நிறைய அனுபவம், நிறைய விவாதங்கள் செய்த அனுபவம், விவாதம் சார்ந்த நிறைய அனுபவம் இருந்தது. தமிழ் ஆசிரியராகவும் இருக்கிறாவா. அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த அணிகளோடு தான் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இங்கே இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாடசாலையாக இருக்கட்டும் சரி, எங்களோட வீடாக இருக்கட்டும் சரி, நண்பர்களாக இருக்கட்டும் சரி, எல்லா மட்டத்திலையும் இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்த ஒரு வெற்றியாக தான் இருக்குது. உங்களோட பாடசாலையில் எல்லாம் இந்த வெற்றியை பாடசாலையில் வீட்டில் எப்படி கொண்டாடினாங்க? எனக்கு நான் சொன்னதானே 2 பாடசாலைகள். நான் இப்போ உயர்தரத்துக்கு போன பிறகு நான் விவாதம் செய்வேன் மாட்டேன், எப்படி செய்வேன்ன்றெல்லாம் புது ஸ்கூலுக்கு தெரியாது. இதுக்கு போய் இப்படி ஃப்ரெண்ட்லியாண்டாலும் செய்து வந்து அதெல்லாம் செய்திகளில் வரைக்க தான் ஓகே இப்படி ஒரு பிள்ளை இருக்குது, எங்களோட ஸ்கூலில் விவாதம் செய்கிற பிள்ளை இருக்குண்டு மேடம் எல்லாம் ரொம்ப சப்போர்ட். டீச்சர்ஸும் நீ இப்படி செய்வியாண்டே, நீ போடுவோம், இனி எங்களுக்கு ஒரு டீமை உருவாக்குவோம்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து இனி செய்வோம்ண்டு அந்த என் ஸ்கூல்லேயே விவாத குழு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே இருந்தது, ஆனால் இடையிட்ட காலங்களில் இல்லாமல் போயிட்டு தான். நான் இப்போ போனோடனே இப்போ இன்னொரு நாட்டுக்கு போய் செய்யும்போது இங்கே செய்கிறத விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தானே. அப்போ மற்ற ஆக்கள் என்னை விட சின்ன பிள்ளைகள் எல்லாம் அக்கா நாங்களும் செய்யணும், இதுக்கு என்னண்டு இந்த குழுவில் இணைகிறதுண்டு எல்லாம் கேட்டு ஆர்வமாக இன்னும் சில ஆக்களை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த விவாதம் பயணம் போய்கொண்டிருக்கு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி அக்கா. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இந்த வெற்றியை பற்றி. வெற்றி மகுடத்தை சூடிட்டு வந்த பிறகு இப்படி எல்லாம் பாராட்டுகள் கிடைச்சது ஸ்கூலில் வீட்டில்? என்னுடைய ஆசிரியர் தான் முதல்ல வந்து என்னை வாழ்த்தினவர். அதுக்கு பிறகு என்னுடைய பாடசாலை, என்னுடைய கிராமம், அதாவது தம்பசிட்டி கிராமத்தின் புகழையே நீங்கள் உயர்த்திட்டீங்கன்னு சொல்லி எங்களுடைய கிராமமே வந்து ஒரு பெருசாக தான் அதை செலிப்ரேட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய நண்பர்கள், எங்களுடைய பாடசாலையில் கல்வி கேட்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஒவ்வொருவருமே வந்து தனிப்பட்ட முறையாக வந்து என்னை வாழ்த்தினவர். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றின்றது வந்து எங்களுடைய பாடசாலையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு தமிழ் சேர்ந்த மீது வந்து ஒரு அதீத அக்கறையை வந்து ஊட்டினது. ஓகே, நாங்களும் தமிழ் சேர்ந்த போட்டிகளில் போனால் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அதன் மூலமாக வந்தது. மாணவர்களுக்கு மட்டுமில்லை, அவர்களுடைய பெற்றோர்களுக்குமே அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ எங்களுடைய பிள்ளையை நாங்கள் நம்பி இந்த துறைக்குள்ளே விடலாம், எங்களுடைய பிள்ளை சாதிப்பா, எங்கள் பிள்ளைகளின் திறமைக்கு வந்து ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்பி வந்து அவர்களுமே வந்து தமிழ் சார்ந்த போட்டிகளுக்கு வந்து பிள்ளைகளை விடுறதுக்கு ஆர்வம் காட்டினவர். எங்களுடைய விவாத அணியில் வந்து இணைந்து கொள்றதுக்கு விருப்பம் தெரிவித்தவர். அந்த வகையில் இந்த வெற்றின்றது நான் பெருசாக தான் பார்க்குறேன். நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாதிரி நிறைய பேர் இப்போ ஆசைப்பட்டிருப்பினும் இப்படி நாங்களும் போகணும், நாங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆசைப்படுறாங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாரும் சொல்லணும் சரியா? உங்களுக்கு இப்போ என்ன அவைக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களை மாதிரி ஆகணுமெண்டா விவாதத்தில் வந்து ஆசைன்றதை விட அதோட பேராசை வரணும். ஏன்னா விவாதம்ன்றது வந்து இப்போ மிகவும் ஒரு கடினம்ன்றதை தாண்டி அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா விவாதத்தில் வந்து எந்தெந்த விஷயத்தை கதைக்கணும், எந்தெந்த விஷயத்தை கதைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதே மாதிரி தலைப்பை எப்படி எங்களுக்கு சார்பாக மாற்றுறன்ற விஷயம் இருக்குது. தலைப்பில் நாங்கள் என்னென்னத்தை கதைக்க போகிறோம், அதை எப்படி கட்டமைச்சு கதைக்க போகிறோம், அதை அணிகளுக்கு எப்படி ஒற்றுமையாக அதை பிரித்து கொடுத்து கதைக்கிறது, அணிகள் எப்படி அந்த கட்டமைப்பில் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட வாழ்க்கை கட்டமைப்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த விவாத கட்டமைப்போடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா
விவாத கட்டமைப்பு இருக்கிற எல்லாம் எங்களோட வாழ்க்கை கட்டமைப்பு கட்டாயம் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. உதாரணமாக இப்போ ஒரு பேச்சாளனுக்கு அவன் பேசுகிற அவையை தண்ட பக்கம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா மனிதருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தங்கள் சார்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதுக்கான பயிற்சியை வழங்குகிற எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அப்படி பயிற்சியை வழங்கின ஒரு விடயமாக இருக்கிறேன்னா இந்த விவாதம் தான். ஆகவே விவாதத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தமிழ் விவாதத்துக்கு இப்போ இனி வரும் காலங்களில் அங்கீகாரம் கிடைக்கவிருக்கிறது. இந்த அங்கீகாரத்தில் தொடக்க புள்ளி எங்கே தொடங்கினதுண்டா அதை பற்றி நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ் விவாதிகளால் மொழிமுனை என்ற ஒரு விவாதம் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்த விவாதத்தில் இருந்து தான் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதிலிருந்து சிறந்த 10 பேச்சாளர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். மிச்சம் இருக்கிறார்கள் நேர்முக தேர்வின் மூலம் 26 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. மொத்தம் இப்போ 36 பேர் எங்களோட தேசிய அணியில் தேசிய அந்த இதில் இருக்கிறோம். நாங்கள் தேசிய ரீதியாக இருக்கிற அந்த அணியில் இருக்கிறோம். அப்போ அந்த மொழிமுனை வந்து தமிழ் விவாதிகளால் நடத்தப்பட்டு அதிலேருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள்லாம். ஆகவே அதில் அது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடந்து பின்னர் தேசிய ரீதியாக நடந்து சிறந்த விவாதிகள்லாம் அதை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுபோல் நேர்முக காணல்லையும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் சிறந்த முறையில் விவாதம் சார்ந்து பல சாதனைகள் செய்தார்கள். அதே மாதிரி பேச்சுத்துறையில் பல சாதனைகள் செய்தார்கள். வேறு வேறு வடிவமைப்பில் பல சாதனைகள் செஞ்சாக்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு சிறந்த விவாதிகள் எல்லாரும் தமிழ் விவாதி கழகத்தில் இருக்கிறாங்க. அப்போ தமிழ் விவாதிகள் கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா விவாதம் வந்து எங்களோட மட்டும் முடியக்கூடாது. அது வருங்காலத்துலேயும் நிறைய விவாதிகளை உருவாக்கணுமென்றதான் அவங்களோட ஆசையாக இருக்குது. அவங்க அதை எங்களுக்கு சொன்னவங்க. இப்போ நாங்கள் சர்வதேசம் போயிட்டோம் முடிஞ்சது தானே என்று இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல பேரை சர்வதேச மேடையில் வெற்றியாளர்களாக அவங்க பார்க்கணுமென்றது அவங்களோட ஆசை. அப்போ அதை உருவாக்குற பொறுப்பை எங்களுக்கும் பகிர்ந்து தந்திருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு அடுத்த வார தம்பி மேலே இருக்கட்டும் சரி, தங்கச்சி மேலே இருக்கட்டும் சரி, எல்லாரும் விவாதத்தில் வந்து ஒரு நல்ல நிலையை அடையணும். இப்போ சொன்ன மாதிரி பாடசாலைகளில் பல மாணவர்களுக்கு தம்பி தங்கச்சி மேருக்கு நிறைய ஆசை வந்துருக்கு விவாதம் செய்யணும்ண்டு. ஆகவே அந்த ஆசையோடு நிற்காமல் பேராசையாக மாறணும். அந்த பேராசை நாளைக்கு அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும்ன்றது வந்து என்ற கருத்து. இது வந்து படிப்பை குழப்பறதா இருக்கும் என்று அவங்களோ அல்லது அவங்களோட பெற்றோரோ வந்து பயப்படலாம் கட்டாயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புன்றதை தாண்டி சமூகமயமாதலுக்கு இது ஒரு பெரிய வித்துடுது. இப்போ எல்லோரும் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் சமூகத்தோடு எப்படி வாழணும், சமூகத்தோடு எப்படி பழகணும், அதை எனக்கு சொல்லி தந்தது வந்து இந்த விவாதத்தில் நான் போகிற போட்டிகளாக இருக்கட்டும் சரி, அங்கே கிடைச்ச தொடர்புகளாக இருக்கட்டும் சரி. இப்போ நான் மலேசியா சென்று பல விவாதிகளுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் தொடர்பு கிடைச்சிருக்கு. ஒரு சர்வதேச தொடர்பு வந்து இந்த விவாதத்துலேருந்து கிடைச்சிருக்கு. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சமூகமயமாதல்ன்றதையும் தாண்டி கிட்டத்தட்ட உலகமயமாதலுக்கிட்ட இந்த விஷயம் போயிட்டு. ஆகவே தனியாக புத்தக படிப்பு மட்டும் எப்படியும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதில்லை. அதை தாண்டி இந்த சமூகத்தோடு நாங்கள் எப்படி வாழ்கிறோம், ஏன்னா புத்தக படிப்பு வச்சு நாங்கள் வாழ போகிறதில்லை. சமூகத்தில் நாங்கள் எப்படி நிலைச்சிருக்கிறோம், சமூகத்தோடு எப்படி வாழ்கிறோம்ன்றதை பொறுத்து தான் எங்களோட வாழ்க்கையை சரியான பாதையில் போகுதா பிள்ளையான பாதையில் போகுதான்னு நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே இந்த விவாதம் அதுக்கு சிறந்த ஒரு ஊடகமாக இருக்கும். ஆகவே எந்த தம்பிமா தங்கச்சி மேலே நான் சொல்கிறது வந்து, உங்களுக்கு விவாதத்தில் ஆசை இருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. விவாதம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுத்தரும். நன்றி. நிச்சயமாக. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாதிரி இப்படி ஆகணும்னு சொல்கிற ஆசைப்படுற தம்பி தங்கச்சி மாதிரிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் சொன்னது தான். இப்போ என்ன யோசிப்பாங்கண்டா, டிபேட்டுக்குள்ளே வந்தாலோ விவாதத்துக்கு போயிட்டாலோ முதல் யோசிக்கிறது படிப்பு எப்படி போகுமன்றது. அது எல்லாமே எங்களோட கையில் தான் இருக்குது, நாங்கள் எப்படி அதை கொண்டு போகிறோம்ன்றதால். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சிலர் யோசிப்பினம் இலங்கையில எல்லாம் பேச்சாளராக வாழ்ந்துட முடியுமா, இப்போ இந்தியா மாதிரியான நாடையும் எங்களையும் யோசித்தா பேச்சாளராக வாழ்ந்துடுவீங்களாண்டா, இந்த இவங்களோட வெற்றி கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் தான் விவாதம். அதுவும் தமிழ் விவாதத்துக்கு இப்படி எல்லாம் அங்கீகாரம் கிடைக்குது. எங்களோட தமிழ் விவாதிகள் கழகத்தில் இருக்கிற பயிற்றுனர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்கிற விஷயம், அதுலேயும் திவ்யன் அண்ணா சொல்லுவார், விவாதம் என்பது வெறுமனே நீங்கள்
மேடையில் பேசிட்டு போகிறது இல்லை, வாழ்க்கைக்குரிய பாடமுண்டு. விவாதம்ண்டா என்ன, இப்போ ஒவ்வொருவர் தங்களுடைய கருத்தை என்னென்ன பார்வையில் பார்க்கணும்ன்றது தானே. அப்போ நீங்கள் விவாதத்துக்குள்ளே வரும்போது பல வகையான கோணங்கள், ஒரு பிரச்சனையை வெவ்வேறு வழிகள்லையும் வெவ்வேறு கோணத்திலையும் பார்ப்பீங்க. அப்போ இது விவாதத்தில் பழகிறது வாழ்க்கைக்கும் தேவைப்படும். ஒரு பிரச்சனையை வேறு வேறு கோணங்களில் இருந்து வேறு, இப்போ உங்களோட பார்வையில் அது சரியாக இருக்கலாம், என்னோட பார்வையில் அது எப்படி இருக்குமென்று வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கூட இந்த விவாதத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்பொழுது படிப்பை விட இணைப்பாட விதானத்துக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள், சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் போங்கண்டு. அவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன, எங்களுக்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்குமான்றது. அதற்குரிய சான்று தான் எங்களுடைய விவாதிகள் கழகத்தினூடாக இவர்கள் சென்று இப்போ மலேசியாவில் 3 நாட்டோட கதைச்சு, வெறுமனே கதைச்சது மட்டும் இல்லை, அவங்களோட கதைச்சு அவங்களோட பண்பாடுகள் அறிஞ்சு அந்த யூனிவர்சிட்டியில் போய் எப்படியெல்லாம் படிக்கிறாங்கன்ட்டு வாழ்க்கை ரீதியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இது விவாதம் மட்டுமே இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ தம்பி தங்கச்சிக்கு நான் என்ன சொல்லுவேன்டா, என்ன மாதிரி விருப்பம் இல்லாமல் வந்து ஜாயின் பண்ணி திரும்பி விருப்பப்பட்டு போனாலும் சரி, ஏற்கனவே கதைக்கிறத பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி வந்திருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் உள்ளே வாங்க, பயப்பட வேண்டாம். அதற்குரிய அங்கீகாரம் இங்கே இருக்குது, பயிற்றுனர்கள் கூட இருக்கிறார்கள். அப்போ விவாதத்துக்குள்ளே வாங்க, செய்யுங்க, வெற்றி பெறலாம். நிச்சயமாக. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ணா சொன்ன மாதிரி தான், விவாதத்துக்குள்ளே வந்துட்டால் எங்களுடைய கல்வி குழம்பிடும் என்று நினைக்க தேவையில்லை. எங்களுடைய விவாத முறையே எங்களுடைய கல்வி, எங்களுடைய அடைவு மட்டத்தை உயர்த்துவதாக தான் இருக்கும். நாங்கள் விவாதம் செய்யும்போது இதில் வாதி சைட்டும் செய்வோம், பிரதிவாதி சைட்டும் செய்வோம். அதாவது நன்மையையும் பற்றி யோசிப்போம், தீமையையும் பற்றி யோசிப்போம். அப்போ நாங்கள் எங்கள் கல்வி முறையிலையுமே வந்து ஒரு விடயத்தை படிக்கும்போது நாங்கள் கேள்விகள் பலவற்றை எங்களுக்குள்ளேயே எழுப்பி எங்களால் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து எங்களுடைய அறிவு வந்து விசாலமாகிக்கொண்டே போகும். அதோடு எங்களால் வந்து நல்ல அடைவு மட்டங்களையுமே வந்து பெறக்கூடியதாக இருக்கும். சில சபைகளில் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் கதைக்கக்கூடாண்டி இருக்குது, சில விஷயங்களை கதைக்கணுமாண்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து விவாதம் வந்து ஒரு சிறந்த ஒரு களமண்டா அதை ஒருத்தராலையுமே வந்து மறுத்து கூற முடியாது. அதோடு வந்து சில பார்வைகள் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை இந்த பார்வையில் பார்க்குறோம், மற்றாக்கள் இந்த பார்வையில் பார்க்கணுமன்றது வேறுபடும். ஆனால் எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் சில இடங்களில் வந்து சொல்கிறதுக்கு தயங்குவோம். ஆனால் நீங்கள் விவாதத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்காது. அந்த விஷயத்தை மற்றாக்களுக்கு உங்களுடைய பார்வையில் இருக்கிற நியாயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களால் வந்து குழுவாக செயற்பட முடியும். ஏன்னா எங்களுடைய அணியினுடைய மிகப்பெரிய வெற்றியே நாங்கள் எங்கேயோ இருந்த நாங்கள் முகம் கூட பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றாக செயற்பட்டு தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சினாங்க. இந்த வெற்றி அடைகிறதுன்றது வந்து ஒரு குழு உணர்வால் தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சினாங்க. அந்த உணர்வு வந்து எங்களுடைய கல்விக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒரு வேலைக்காக இருக்கலாம் சரி, எங்களுக்கு ஒரு மதிப்பை பெற்று தர்றதாக இருக்கலாம் சரி, அனைத்துக்குமே வந்து இது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும். எனவே வந்து விவாதத்துக்கு வர்றதுக்கு வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் முதல்ல அதுக்கு நம்பிக்கை வைக்கணும். எங்களால் முடியும், நாங்கள் செய்வோம் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் காணும் விவாதத்துக்குள்ளே வரலாம். விவாதத்துக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய தேடல் உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். ஏனென்றால் இன்று விவாதத்துக்கு வந்து சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் இருக்குதுன்றது வந்து அகில இலங்கை விவாதிகள் கழக உறுப்பினர்களுடைய வெற்றியாக இருக்கலாம் சரி, அவர்களுடைய இந்த நேர்காணல்கள் மூலமாக வந்து அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இவ்வாறான அங்கீகாரம் இருக்கிற நிகழ்வுக்கு, ஒரு போட்டிக்கு வந்து அவர்கள் வந்து வருவதற்கு எந்தவித பயமும் தேவையில்லை. எனவே உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் உடனடியாக விவாதத்துக்குள்ளே வந்து உங்களுடைய திறமையை காட்டுங்க. இந்த விவாதம்ன்றது உங்களுடைய திறமையை தாண்டி ஒரு மொழி மீதான பற்றை வளர்க்குது. நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியை வந்து பல்வேறு விதமாக வந்து வளர்க்கலாம். அதில் வந்து வளர்க்குறதுக்கு ஒரு விதமாக வந்து விவாதம் இருக்குன்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமே, ஒரு நம்பிக்கைன்றது வந்து வேணும் எல்லா விஷயத்துக்குமே. முக்கியமாக இப்படி இருக்கேக்க இறுதியாக 3 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி. சரி, நீங்கள் யாராச்சுக்கும் நன்றி சொல்லணுமென்று ஆசைப்பட்டீங்க, இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இந்த துறைக்குள்ளே இன்னுமே வளர்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லுங்கள். நன்றி ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. அதையும் தாண்டி முக்கியமாக தமிழ் விவாதிகள் கழகத்தினுடைய தலைவர் சைஷ்ணவன் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது, சர்வதேச வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி தந்தது அவர் தான். அவருக்கு முதல்ல நன்றி. அதே போல் தமிழ் விவாதிகள் கழகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லணும் கட்டாயம். அதை தாண்டி ஆரம்பத்திலே சொன்னது போல் என்னுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், அம்மம்மா,
அதே போல் நண்பர்கள், எங்களோட பாடசாலை குடும்பம், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதே போல் நாங்கள் இந்த விவாதத்தின் மூலம் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை அறிஞ்சோன்னாங்க என்னென்னா, மலேசியா நாட்டு வந்து தமிழ் சார்ந்து எப்படி ஒரு பற்றை வச்சிருக்கிறதுன்றதை வந்து அறிஞ்சு கொண்டாங்க. அப்போ அவங்க தமிழில் வச்சிருக்கிற பற்றை பார்க்க நாங்கள் வச்சிருக்கிறது இன்னும் போதாது என்ற ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு வந்தது. ஆகவே மலேசியா நாட்டில் நாங்கள் போனோன்னு அவங்களோட விருந்தோம்பலாக இருக்கட்டும் சரி, எங்களை கவனித்து கொண்ட விதமாக இருக்கட்டும் சரி, அவங்க தமிழ் கதை கேட்க ஒவ்வொரு வார்த்தையும் சுத்த தமிழில் கதைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சிறந்த ஒரு விருந்தோம்பல் பண்பு, சிறந்த ஒரு தமிழ் சார்ந்த பற்று. ஆகவே எங்களை ஒரு அந்நிய நாட்டு ஆக்களாக பார்க்காம தங்களுடைய உறவுகள் மாதிரி பார்த்துக்கொண்டாங்க. ஆகவே அந்த மலேசியா நாட்டில் எங்களுக்கு உதவி புரிந்த பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் சரி, அதே போல் ஏனைய உயர்நிலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் மலேசியா நாட்டில் இருக்க எல்லாருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன். நிச்சயமாக தங்கச்சி, நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்பினார்கள்? முதலாவது தமிழ் விவாதிகள் கழகத்தினுடைய தலைவர் சஜிஷ்ணவன் அண்ணா, மற்றது அங்கே இருந்த பயிற்றுவிப்பாளர்கள் சதுஷனன் அண்ணா, திவ்யன் அண்ணா, உமையாள் அக்கா, அவங்க எல்லாம் விவாதத்தை தாண்டி வேறு சில விஷயங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணுமோ விவாதம் சார்ந்து அனைத்தையுமே அன்பாக எங்களோட இருந்து சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, என்னை விவாதத்துக்கு போகிறதுக்கு அனுமதித்த பெற்றோர்கள், அவர்கள் என்னோட இருந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து பாடசாலை சமூகம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு 2 பாடசாலை சமூகம் இருந்த போதும் அவர்கள் எந்த தடங்களும் இல்லாமல் என்னை ஆரம்பத்திலேயே விவாதத்திற்கு அழைத்த தமிழ் பாட ஆசிரியர் நர்மிதா ஆசிரியர், தொடர்ந்து எனக்கு குருவாக இருந்த கிருஷ்ணகுமார் சார், அரவிந்தன் சார் மற்றும் மற்ற ஆசிரியர்கள், அதைவிட எனது நண்பர்கள், என்னை சூழ்ந்து இருந்தவர்கள், இதற்கு போனதுக்கெல்லாம் ஓகே நீ நல்லா செய்வே என்று என்னை ஊக்கப்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி அக்கா. நிச்சயமாக நீங்கள் நன்றி யாருக்கு சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல அகில இலங்கை விவாதிகள் கழகத்தினுடைய தலைவர் சைஷ்ணவன் அண்ணாக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக அங்கே இருக்கிற பயிற்றுவிப்பாளர்கள், என்னோடு இணைந்து பயணித்த அந்த கழகத்து உறுப்பினர்கள் அனைவருமே எங்களுடைய நிலையை உணர்ந்து நாங்கள் எவ்வாறு செயற்பட்டால் வெற்றி அடையலாம் என்று ஒவ்வொரு நிலையிலையுமே எங்களுக்கு அன்பாகவும் பண்பாகவும் அனைத்தையுமே சொல்லி தந்தவர். அடுத்ததாக எங்களுடைய பாடசாலை சமூகம், அதிபர், ஆசிரியர், சக மாணவர்கள், நண்பர்கள் அனைவருமே இதுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணவர். அதனால் நான் அவைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய முதல் குரு என் அம்மா, தம்பி எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விவாதத்தின் மேலே இருந்த எந்த ஒரு ஆசை பேராசையாக மாறுறதுக்கு காரணமாக இருந்த அகிலன் சாருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஐபிசி குழுமம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இன்னுமே மென்மேலும் நீங்கள் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய பேருக்கு உங்களோட திறமைகளை நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி எங்களோட ஐபிசி குழுமம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எங்களோட நேர்காணலுக்கு இவ்வளோ நேரம் இருந்து கதைச்சது எல்லாத்துக்குமே நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.